இப்போ டீம்ஸ் லேபுக்கு வந்திருக்கோம், பொட்டானிக்கல் கார்டனுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரம் ஓப்பன் இருக்காது. ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 months மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஒரு வழியாக லாஸ்ட் மினிட்ல உள்ள என்டர் ஆகிருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணிவிட வேணாம். இன்றைக்கி தான் நாங்கள் ஒசாக்காவில் லாஸ்ட் டே இருக்கோம். ஸோ 9:30 க்ளோஸ்டு. பட் நாங்கள் இப்போ தான் 8:45 தான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு முடிச்சுட்டு போயிடலான்ட்டு வச்சுருக்காங்க. எங்கேருந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு 1/2 hour வெளியே போயிடணும். ஸோ டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்துட்ருக்கோம். இல்லை ஒரு கேஃபட்டீரியா இருக்குது உள்ளே வந்தோடனே போகிறதுக்கு. பார்க்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. அதை போட்டிருக்காங்களே ஏற மாட்டு லெஃப்டில் பாரு. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது பொட்டானிக்கல் கார்டன் ஸ்டீம் ஸ்லாப். ஃபுல் கார்டனையுமே வந்து நல்லா டார்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த பாயிண்ட் டு சி. வாவ், இங்கே பாருங்க அக்கா. எனக்கு ஒன்றும் புரிய போகிறது இல்லைக்கா. இது என்னது? இது ஒரு மாதிரி முட்டை முட்டை. ஓகே, see that one. இந்த முட்டைக்குள்ள ஏதாவது இருக்கா? I think something is there inside. ஓ, செம்ம அழகா இருக்குடா இந்த இடம். வாவ், டுட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல இந்த இடம் பாருங்க. ஓ மை காட், செமையா இருக்குல்ல. இது வந்து கெமலியோ கார்டன் சொல்கிறாங்க. இதுக்கு ஆக்சுவலி ஒரு ஆப் இருக்குது. நம்ம அதை டவுன்லோட் பண்ணிட்டா இது என்னென்ன அப்படின்றத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃபுல்லாக. ஆனால் செமையாக இருக்குது. இது ஆக்சுவலி டச் பண்ணலாம் நம்ம. இட்ஸ் லைக் இது மாதிரி மூவ் ஆகுது. வாவ், செம க்யூட்டாக இருக்குது இது. வாவ், கெமிலியான். C1ன்றது கெமிலியான், S1ன்றது இது. அப்போ வேற ஒன்று வந்துச்சுன்னா அது வேற. ஓ மை காட், அதுக்கு அழகா அங்க வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி. வா, ஆக்சுவலி C1 S1 மட்டும்தான். இதோ அங்க பாரு தண்ணியில மிதக்குது பாரு. முட்டையா வேற முட்டையா? அதுக்குள்ள போலவா. ஆனா எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாரு. ஃபுல்லா பார்க்ல இருட்டா வச்சுட்டு இது எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்கானுங்க. நல்ல வேலை இந்த இடத்துக்கு வந்துட்டோம். Lagi. ரொம்ப லைட்டிங் கண்ணு இதுவாகல. அதே நேரத்தில் வந்து ஒரு மாதிரி மியூசிக்கை ப்ளசண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் எஃபெக்ட் என்னமோ இந்த ஜுராசிக் வேர்ல்டெல்லாம் போகிற மாதிரி நைட் டைமில் காட்டுவாங்கல்ல, எக்ஸ் எல்லாம் இருக்க மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி. அதெல்லாம் இந்த லைஃப் ஆஃப் பை மூவிலலாம் வரும். அந்த மாதிரி ஒரு கிளிட்டரிங் இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பட் இது பர்டிகுலர் டைம் மட்டும்தான், முன்னாடியே புக் பண்ணாதான் உண்டு. செமையா இருக்குடா இங்க. உனக்கு தெரியுதா அந்த செடி? தெரியுது பாரு. இவ்வளோ அழகாக அந்த லைட்டிங் கொடுத்துருக்கானுங்க. அது ஆக்சுவலி மரமே மூவ் ஆகுற மாதிரி காட்டுது. ஆக்சுவலி மரத்தில் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாம். இது வீடியோவில் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இங்கே நீங்கள் வரீங்க விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. டேட் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ்லியாக. அதுதான் பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். டோக்கியோலையும் இருக்குது, ஒசாக்காலையும் இருக்குது. பட்டு ஒசாக்கா தான் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு.
அந்த சவுண்டை பற்றி அந்த சவுண்ட் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மாதிரி அந்த ஸ்கிரிப்லிங் சவுண்ட் அழகாக கொடுத்துருக்காங்க. அதோட ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கெட் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண பிறகு எல்லாம் கேட்குது, அதெல்லாம் ஓகே ஓகேன்னு கொடுத்துட்டா ஓகே. இப்போ நம்ம இப்போ அதில் வச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? இது நம்ம ஷேரும் பண்ணலாம்ல. இந்த செரி பிளாசம் செடி யா சீசன் டைமில் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும்.